ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சேனல். எங்கள் அப்பா ஹாய் சொல்கிறாரு. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் சேர்ந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா ஆடு வாங்குறதுக்கு தான். பக்ரீத் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ ஆடு வாங்குறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இப்போது தொண்டாமுத்தூர் வரையும் போய் தான் ஆடு வாங்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூடயே வாங்க, நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஏறி உக்காந்துட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். இன்றைக்கி செம்ம கிளைமேட்டுங்க. ரொம்ப நல்ல கிளைமேட்டு. நாங்கள் 13th அன்னைக்கு தான் கிளம்புறோம் ஆடு வாங்கிறதுக்காக, புதன்கிழமை. இப்போ நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம ஏன் பக்ரீத் கொண்டாடுறோன்னு நிறைய பேத்துக்கு தெரியும். தெரியாத ஒரு சிலருக்காக ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. நம்ம இப்ராஹிம் நபியோட தியாகத்தை வந்து இதை நினைவு கூறும் வகையில் தான் நாம் வந்து பக்ரீத் பெருநாள் வந்து கொண்டாடுறோம். இது வந்து ஹஜ்ஜு பெருநாள்னு சொல்லுவாங்க. இது வந்து துல்ஹஜ் மாதம் 10வது நாள் வந்து இதை நம்ம கொண்டாடுவோம். இது வந்து கடைசி மாதம், இஸ்லாமியர்களுடைய இதில் வந்து கடைசி மாதம் தான் துல்ஹஜ்ஜு. இதில் 10வது நாள் கொண்டாடுறது தான் இந்த பக்ரீத் பெருநாள். இது வந்து என்ன சொல்கிறது, இதுதான் பெரிய பெருநாள் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து நோன்பு பெருநாளை தான் நிறைய பேர் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. பக்ரீத் பெருநாள் வந்து தியாகத்தினுடைய ஒரு இதுங்க. அவ்வளோ ஒரு தியாகம் வந்து நம்மளாலலாம் இன்றைக்கி நினச்சோம்னா சத்தியமாக அது பண்ண முடியாது. இப்ராஹிம் நபியோட தியாகத்துக்கும் அவரோட ஈமானுக்கும் உள்ள ஒரு இதுதான் வந்து இந்த பக்ரீத் திருநாளில் வந்து நம்ம வந்து நினைவாக வந்து பண்ண போகிறோம். சரி, நாங்கள் வந்து ஆடு வாங்க கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்துட்டு இது வந்து பேரூருங்க. பேரூரில் இருக்கிற அந்த கோயில் இருக்குது இல்லைங்களா? அந்த கோயிலை க்ராஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து எப்போவுமே நாங்கள் வந்து தொண்டாமுத்தூரில் தான் வாங்குவோம். ஆடு வந்து இங்கே நிறைய சந்தை இருக்குது, அங்கேயும் நிறைய சந்தை இருக்குது. பட் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சவர் அங்கே வந்து ஆடு வாங்கி வச்சுருப்பார் எப்போவுமே. நாங்கள் போய் அந்த ஆட்டை வந்து கூட்டிகிட்டு வருவோம். அப்படி தான் எப்போவுமே நடக்கும். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி தான். நான் வந்து இது செகண்ட் டைம் தான் போகிறேன். அப்பா ஒரு 9, 14 இயர்ஸாக கொடுத்துட்ருக்காரு. பட் நான் இது 2வது தடவை தான் போய் ஆடை கூட்டிகிட்டு வர போகிறேன். ஏன்னா அக்காவும் அம்மாவும் அப்பாவும் தான் போவாங்க. இந்த தடவை அக்கானால் முடியலன்னு நான் போயிட்டுருக்கேன். இது வந்து பேரூர் தாண்டி மாதம்பட்டி, அரசூர்லேருந்து அரசூர் வந்து லெஃப்ட் சைட் பிரியும், தொண்டாமுத்தூர் வந்து ரைட் சைடில் பிரியும்னு சொன்னார் அப்பா. நாங்கள் அந்த வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப டல்லு. என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு வந்து ஒரு 9:30 சம்திங் ஆச்சு. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ வெயில் எதுவுமே இல்லை. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து 11:30 சம்திங் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது கோவை கொண்டாட்டம். இப்போ அதையும் க்ராஸ் பண்ணிட்டோம். கோவை கொண்டாட்டத்தையும் க்ராஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். எவ்வளோ நேச்சர் பிளேஸுங்க, செம்ம பிளேஸுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் போக போக நமக்கு வந்து அப்பாடா நம்ம இங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்குவான ஒரு பிளேஸு. வெறும் வாழைத்தோப்பும், பாக்கு மரம், தென்னை மரம் ரொம்ப அழகாக இருந்தது. இது அவுட்டர் சிட்டிங்கிறங்காட்டிக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஏரியா, அப்படி ஒரு மலைப்பகுதியாக இருந்தது. அப்பா இந்த ஏரியாவை பற்றி சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தார். நான் அப்படியே கேட்டு வந்தேனே. அப்பா வந்து தொண்டாமுத்தூருக்கு முன்னே வந்து அதிகமாக அவருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் அவர் பெருசாக வெளியே ஊர் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதில்ல. இல்லைன்னா அப்பா வந்து தொண்டாமுத்தூர், ஓசூர் அங்கேயெல்லாம் தான் அவரோட வேலை விஷயமா வந்து தங்கி ஒர்க் பண்ணுவார். இதெல்லாம் தான் அவர் வர்ற பிளேஸ் தான். ஸோ அதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவர் வரும்போது எப்படி இருந்ததுன்னு. இங்கே பாருங்கள், இது பாக்கு மரங்களாம். இதில் ஏறி ஒரு மரத்தில் தான் ஏறுவாங்களாம். அதுக்கப்புறம் அப்படியே தாவி தாவி பறிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த பிளேஸ் எல்லாம். செம்மையாக இருந்துச்சு இந்த பிளேஸு. மலை அடிவாரம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க.
நாங்க வந்து ஆடு வந்து ஒரு 4, 5 நாள் முன்னாடியே நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரூ. 20,000 நாங்க வந்து அட்வான்ஸ் மாரி பே பண்ணி அத புக் பண்ணிட்டோம். இந்த ஆடு தான்ட்டு ஃபோன்லேயே நாங்க பார்த்து அ ரெடி பண்ணி வச்சுட்டோம். அந்த மீதி பேமெண்ட் குடுத்துட்டு ஆட கூப்பிடலாம் தான் போயிட்டுருக்கோம். மொத்தம் வந்து அந்த 2 ஆடுக்கு வந்து 52,000 சொன்னாங்க. ஆனா 50 தான் வாங்குனாங்க. இப்ப நாங்க மீதி பணத்த குடுத்துட்டு ஆட கூட்டிட்டு வரக்கு தான் போயிட்டுருக்கோம். அ அவரு வந்து அங்க வந்து ஆடு வந்து ம் அ வாங்கி விற்கிற இதில தான் இருக்காரு. நாங்க இப்ப ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு டீ குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம். அ ம் அவரு அவரு வந்து ஆடு துரைன்னு சொல்றவரு. அவரு தான் அங்க ஆடெல்லாம் வாங்கி சேல் பண்ணி குடுக்குறவராம். அவருகிட்ட தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். சரி டீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து வடையும், டீயும் சாப்பிடலாம். வேற எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா காலையிலேருந்து ஒண்ணும் சாப்பிடலங்கிறங்காட்டிக்கு நான் 2 உளுந்து வடை, ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டேன். உளுந்து வடை ஆறி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் லெவல் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இப்ப நான் துரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அவரு தான் வந்து அங்க வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் ஆடு நேந்து இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அறுக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கெல்லாம். அந்த மாரி எல்லாமே அவரு தான் வாங்கி அங்க தந்துட்டு இருப்பாராம். நாங்க இப்ப வந்து ஆட வந்து எங்க ஆட்டோமேன் வந்து பிக் பண்றதுக்கு வேண்டி போயிருக்காரு. நாங்க வந்து டீ குடிச்சுட்டு அங்க வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அவரு அவரு அவர்கிட்ட வந்து அங்க போய் தொண்டாமுத்தூர்ல அவர கேட்டார்ன்னா, துரைன்னு கேட்டார்ன்னா, அவரு தெரியாதவங்களே இல்ல. அவங்க தான் வந்து குடுக்குறாங்க. இது அவங்க சன்னு. 2 பேரும் போய் ஆடு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நாங்க வாங்குன ஆடு. கைஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல. 2 பேருமே நாங்க வந்து WhatsAppல பார்த்து தான் இவங்கள இது பண்ணிட்டோம். அவரு வந்து அந்த அளவுக்கு நல்லா பார்த்து வாங்குவாரு. இது குடுக்கணும், இது குடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி பார்த்து கூட நமக்கு வாங்கி குடுப்பாரு. உங்களுக்கு அவங்களோட நம்பர் வேணுனா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ல. நான் அவரோட நம்பர உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். இந்த 2 ஆடு நாங்க வந்து வாங்கிட்டோம். சரின்ட்டு இப்ப இவங்கள வந்து நமக்கு இவங்களோட தீனியெல்லாம் அவரு வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் கொண்டு வரட்டும்னு வெயிட் பண்ணோம். பாருங்க எல்லாமே கொண்டு வந்துட்டாரு. அப்பா மீதி பணத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு அவர்கிட்ட. மீதி பணத்த குடுத்து இவரு தான் அவரு துரைன்னு சொல்றவரு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவரு உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கரெக்ட்டா ஆடு வாங்கி குடுப்பாரு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் நீங்க வேணா சொல்லுங்க. நான் கமெண்ட்ல அவர் நம்பர் குடுக்குறேன். ஆடுக்கு அம்மா தீனி குடுத்துட்டு இருந்தாரு. சரின்ட்டு அப்படியே நாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலான்ட்டு அங்கேருந்து ஆட்டையோட வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்க. வீட்டுக்கு வந்து அவங்கள சரி பண்ணி, அவங்கள குளிக்க வச்சு, எல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு இப்போ ஃபுட்டு தந்துட்டுருக்குறோம். குளிக்கிற வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியல. சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கஞ்சி எல்லாம் குடுக்கணும் இல்லையா? குடுத்துட்ருக்குறோம். அ ஆடு வந்து குறையில்லாத ஆட குடுக்கணுங்கிறது தான் நமக்கு இருக்கு. கொம்பு உடைஞ்சது, அதுங்களுக்கு உடம்பு சரியில்ல இருக்கிறது, அடிபட்டது இதெல்லாம் இல்லாம, அத நம்ம குழந்த மாரி பார்த்து தாங்க குர்பான் தரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஒரு குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்குவோமோ, அந்த மாரி அவங்கள பார்த்துக்கணும். ரொம்பவுமே காமா இருந்தாங்க. அ ரொம்ப சைலன்ட்டா இருந்தாங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது? அ குழந்த மாரியே அவங்களும் நடந்துக்கிட்டாங்க. நம்ம மேல சாஞ்சுக்கிறது, நம்ம கூப்பிட்டா பார்க்கறது, அந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்த ஒரு 1 ஹவர் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம் அவங்க கூட. பட் நல்ல இது பண்ணாங்க. குளிக்க வச்சங்காட்டிக்கு அவங்களுக்கு அந்த உடம்பெல்லாம் தண்ணி இருந்தங்காட்டிக்கு அவங்க உதறிட்டு அத கிளீன் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த ஆடு தலைய போட்டு எப்ப பாரு ஆட்டிக்கிட்டே இருக்குதுங்க. அப்புறம் என் பொண்ணும், பையனும் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரே குஷி. ஆடு வந்ததில எப்போ வரும் எப்போ வரும்ன்னு கேட்டுட்டுருந்து ஆடு வந்துருச்சு. ஆட பார்த்துட்டு இப்ப அவங்க அதுக்கு தீனி குடுத்துட்ருக்குறாங்க. நீங்க ஏதாவது ஆடு வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவர வந்து மீட் பண்ணி ஆடு வாங்கிக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க கைஸ். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் பொண்ணு உங்களுக்கு பாய் சொல்லிட்டா. அன்டில் எல்லாத்துக்கும் பாய். Thank you.